Taste the Daily. காமெடியில் எந்த அளவிற்கு பிரபலமோ அதே அளவிற்கு சர்ச்சைகளில் சிக்குவதிலும் பிரபலமானவர் வைகை புயல் வடிவேலு. சினிமா, அரசியல் பக்கங்களில் சர்ச்சையில் சிக்கி வந்த நடிகர் வடிவேலு தற்போது ஆன்மீக சர்ச்சையிலும் சிக்கியுள்ளார். காட்டுப்பரமக்குடியில் உள்ள திருவேட்டை உடைய ஐயனார் கோவில் நடிகர் வடிவேலின் குலதெய்வ கோவிலாகும். அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவில் காட்டுப்பரமக்குடி கிராமத்திற்கு பாத்தியப்பட்ட கோவில் என்று சொல்லப்படுகிறது. இந்நிலையில் நடிகர் வடிவேலுவின் தூண்டுதலின் பெயரில் தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்து அவருக்கு சொந்தமான கோவிலாக மாற்றம் செய்ய முயற்சி செய்து வருவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வடிவேலுவின் ஆதரவாளரான பாக்கியராஜா என்பவர்தான் இந்த கோவிலை ஆக்கிரமிக்க முயல்வதாக கூறிய கிராம மக்கள் கோவிலில் கூட்டம் போட்டு தலைவர், துணைத் தலைவர், செயலாளர் என புதிய கோவில் நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்தனர். தொடர்ந்து கோவிலுக்கு வெளியே கிராம மக்கள் வடிவேல் மற்றும் அவரது ஆதரவாளரான பாக்கியராஜாவை கண்டித்து கண்டன கோஷங்களும் எழுப்பி ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். பாக்கியராஜா அவர்களை கண்டிக்கின்றோம். வைகை புயல் வடிவேலுவுக்கு எதிராக கிராம மக்கள் கண்டன கோஷங்கள் எழுப்பிய வீடியோவும் சமூக வலைத்தளங்களில் வைரலான நிலையில் கிராமத்திற்கு சொந்தமில்லாத வெளியூரைச் சேர்ந்த நபர்கள் நடிகர் வடிவேலு மீது அவப்பெயரை ஏற்படுத்தும் நோக்கில் இவ்வாறு செயல்படுவதாக பாக்கியராஜா குற்றம் சாட்டியுள்ளார். குலதெய்வ கோயில் இந்த கோயில் அவளுடைய பாட்டம் பூட்ட காலத்திலிருந்து இந்த ஆலயத்தை வழிபட்டு இப்பொழுது வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அனைத்து நாட்கள் முக்கிய நாட்களில் சிறப்பு வழிபாடு செய்வது வழக்கம். அந்த வழக்கத்திற்கு வரும் பொழுது இந்த அனைத்து பொதுமக்களையும் சந்திக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. ஆகவே என்னிடம் தகவல் சொல்லி அந்த பூஜைகளை செய்துவிட்டு முக்கியமானவர்களை சந்தித்து விட்டு சென்று விடுவார்கள். என் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்ட சில நபர்கள் இது எப்படியாவது கெட்ட பெயரை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த செயல்களை செய்து வருகிறார்கள். மேலும் வடிவேலுவின் புகழ் வெளிச்சத்தை கெடுப்பதற்காக திட்டமிட்டு அவதூறு பரப்பி வருவதாக கூறிய பாக்கியராஜா ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித் தலைவரிடமும் புகார் மனுவும் அளித்துள்ளார். Taste the Daily.